ஹலோ கைஸ், வெல்கம் டு மிடில் கிளாஸ் கல்லி கிரிக்கெட்டர்ஸ். ஸோ ஒரு ஹோப்ஃபுல்லி வந்துட்டு ஒரு நல்ல ஒரு டே 5 வந்துட்டு நல்லா போகும், டெஸ்ட் மேட்சோட ரிவ்யூவோட வந்து உங்களை சந்திக்கலாம் அப்படின்னு தான் நாங்கெல்லாம் இருந்தோம். அன்பார்ச்சுனேட்லி அன்எக்ஸ்பெக்டட்னு சொல்ல முடியல, பட் அதை ஏத்துக்கிற ஒரு மென்டாலிட்டிலையும் ஃபேன்ஸ் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு சுச்சுவேஷன் இது. நம்ம எல்லாருமே வந்துட்டு லைக் அந்த ஒரு டே லைட் ஸ்டாப்டு பிளே அப்படின்னு போட்டோடனே சரி ஓகே ஃபைன், திரும்ப அந்த ரெயின்லாம் முடிஞ்சு வந்துட்டு இந்தியா ஒரு இன்டென்ட் காட்டுவாங்க, லைக் ஏதாவது சம்திங் சேஸ் பண்ணுவாங்க அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். பட் நமக்கு வந்து விஷுவல்ஸ் எல்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா கோலி வந்துட்டு போயிட்டு ஆஷ் பக்கத்துல உட்காந்தது, ஆஷுக்கு ஒரு ஹக் கொடுத்தது, ஆஷ் கிட்ட ரொம்ப நேரம் உட்காந்து பேசிட்டு இருந்ததெல்லாம் பார்க்கும்போது அப்பவே நமக்கு சம்திங் ஏதோ இண்டிகேஷன், லைக் ஏதோ அனௌன்ஸ்மெண்ட் வரப்போகுது போஸ்ட் மேட்ச் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருந்தோம். ஸோ அதே மாதிரி வந்துட்டு பாத்தீங்கன்னா அவர் பிலவுட் ஆஷ் அண்ணா ரிட்டையர்ட் ஃப்ரம் இன்டர்நேஷனல் கிரிக்கெட். ஸோ சத்தியமா என்னதான் டு பி ஆனஸ்ட் ஆஸ் ஒரு கிரிக்கெட் ஃபேனா, அதுவும் பர்டிகுலர்லி நீங்க ஒரு கிரிக்கெட் ஃபேனா இருந்தீங்கன்னா அஸ்வினை வந்துட்டு நீங்க ஹேட் பண்ணவே மாட்டீங்க. அப்படிப்பட்ட ஒரு கிரிக்கெட்டர் அவரு. மோர் தென் அவர் யூடியூப் சேனல் இருக்கட்டும், நிறைய இடங்கள்ல வந்துட்டு லைக் அவரோட மென்டாலிட்டியா இருக்கட்டும், அவர்கிட்ட இருந்து நிறைய விஷயங்கள் நீங்க கத்துக்கலாம். லைக் எப்பவுமே ஒரு புது விஷயத்தை ட்ரை பண்றதுக்கு வந்துட்டு நம்ம தயக்கப்படக்கூடாது அப்படின்னு கத்து கொடுத்ததே வந்துட்டு ஆஷனா தான். ஃபர்ஸ்ட் கேரம் பால்னு கொண்டு வந்ததா இருக்கட்டும், இல்ல ஆக்ஷனை மாத்தி போடுறதா இருக்கட்டும், இல்ல லைக் ஏதாவது ஒரு சம்திங் ஒரு வெரைட்டி ட்ரை பண்றது. அது இஸ் அ பவுலர். ஃபர்ஸ்ட் இனிஷியலா அவரோட கெரியர்ல ஒரு பேட்ஸ்மேனா தான் வந்தாரு, பட் ஆஸ் அ பவுலரா வந்துட்டு என்ன சொல்றது நிறைய வேரியேஷன்ஸ் கொண்டு வந்தாரு. அண்ட் ஆஸ் அ பேட்டராவுமே பாத்தீங்கன்னா சில சமயம் வந்துட்டு டாப் தி ஆர்ல இறங்கி ஆடுறது நிறைய பேருக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரியல. நியூசிலாந்துல ஒரு சீரீஸ்ல வந்துட்டு அவரும் ஜடேஜாவும் நின்று ஒரு மேட்ச் டை பண்ணி கொடுப்பாங்க. சோ அந்த மாதிரி வந்துட்டு ஜடேஜா வந்து ஆமா. சோ அப்படி இருக்கும்போது லைக் என்ன சொல்றது, நம்ம என்னதான் வந்துட்டு லைக் ஒரு கோலி ஃபேன் தோனி ஃபேன் அப்படின்லாம் சொல்லிக்கிட்டாலும் அந்த ஆஷன்னாவோட அந்த ஒரு இது வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு அண்டர் தி ரேடார்ல வந்துட்டு ஒரு மாதிரி இதுவா போயிடுச்சு. லைக் யாருமே நோட்டீஸ் பண்ணாத மாதிரி போயிடுச்சு. அவரோட கான்ட்ரிபியூஷன்ஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா 2011 வந்துட்டு அவரோட கான்ட்ரிபியூஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அந்த வேர்ல்டு கப்லயே வந்துட்டு பவர் பிளேல வந்துட்டு ஆஷ்க்கு வந்துட்டு பால் கொடுத்தாரு தோனி. அண்ட் 2013 சாம்பியன்ஸ் டிராஃபில வந்துட்டு ஜடேஜாக்கு எந்த அளவுக்கு கிரெடிட் போகுமோ அந்த அளவுக்கு அஸ்வினுக்கும் நீங்க கிரெடிட் கொடுத்துதான் ஆகணும். அந்த நிறைய இன்சிடென்ட்ஸ் இருக்கு. எனிடே வந்துட்டு அவருக்கு வந்துட்டு என்ன சொல்றது, டெஸ்ட் மேட்சஸ்னு வந்துட்டா நீங்க வந்துட்டு அஸ்வின் தான் வரணும். எப்படி இந்தியான்னு வந்துட்டா கோலிட்டு தான் வரணுமோ அந்த மாதிரி வந்துட்டு டெஸ்ட் மேட்ச்னு வந்துட்டா நீங்க அஸ்வின் கிட்ட தான் வரணும். உங்களுக்கு அவர் எடுத்த ஸ்கால்ப்ஸ் எல்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா 537 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. இஸ் அ லெஜெண்ட் ஆஃப் தி கேம் தான். டு பி ஆனஸ்ட் மேபி ஒரு பெட்டர் ஃபேர்வெல் கொடுத்துருக்கலாமோ, இல்ல இவர் வந்துட்டு நியூசிலாந்து சீரீஸ்லயே வந்துட்டு ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி ஸ்பெகுலேஷன்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ மோரோவர் லைக் நானே சும்மா ஒரு ரேண்டமா ஒரு சில ஆஷ் மொமெண்ட்ஸ் எடுத்து பேசணும்னு ஆசைப்படுறேன். அண்ட் மோரோவர் இப்படி லைக் ரிட்டையர் ஆவார்னு தெரிஞ்சுதான் அவரோட ஃபைனல் மேட்சாவது சேப்பாக்ல இருக்கட்டும்னு சிஎஸ்கே ஆல் அவுட் போனாங்களோ அப்படின்னு தோணுது. ஏன்னா நம்ம யாருமே எதிர்பார்க்கல சிஎஸ்கே வந்துட்டு அந்த மாதிரி ஒரு 9.75 crores போயிட்டு ஆஷ்னா பிட் பண்ணி வாங்குவாங்க அப்படிங்கிறது தெரியல. பட் ஒரு ஆல் அவுட் போயிருக்காங்கன்னா மேபி அது கூட ஒரு இண்டிகேஷனா இருக்கும். ஸோ மோர்லெஸ் அப்படிதான். இந்த ஃபாஸ்டஸ்ட் டு 100, 150, 200, 250, 300, 350, 400, 450, 500 வரைக்கும் இந்தியாவில் ஃபாஸ்டஸ்ட் விக்கெட் என்ன சொல்றது டேக்கர் வந்துட்டு அவரா தான் இருந்திருக்காரு. அண்ட் மோரார்லெஸ் நீங்க பாத்தீங்கன்னா அவரோட கிராஃப் வந்துட்டு எல்லா இடத்துலயுமே இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் செனா கண்ட்ரீஸ்ல ஆடுறாரோ இல்ல வந்துட்டு இந்தியாவில் ஆடுறாரோ அவர் வந்துட்டு அவரோட இம்பாக்ட் கொடுத்துக்கிட்டே தான் இருப்பாரு. ஒரு எக்கனாமிக்கல் ஸ்பெல் போடுறதா இருக்கட்டும். அண்ட் அவரோட கான்ட்ரிபியூஷன் நிறைய ஓடிஐஸ்லயுமே வந்துட்டு நிறைய ஹெல்ப் பண்ணிருக்கு நமக்கு. 2015 வேர்ல்டு கப் வந்துட்டு நம்ம ஃபைனல்ஸ் செமிஃபைனல்ஸ் போன வரைக்குமே வந்துட்டு அதுலாம் நல்லா தான் பண்ணாரு. அண்ட் என்னதான் இருந்தாலும் லைக் அந்த இதுல வந்துட்டு எம்சிஜில வந்துட்டு விராட் கோலி அந்த 6 அடிச்சு முடிக்கிற மேட்ச்ல வந்துட்டு ஐகானிக்கா அந்த ஒரு வைடுக்கு வந்துட்டு வெல் லெஃப்ட் விட்டது தான் வந்துட்டு பல நாள் பேசப்பட்டது. பாவம் விராட் கோலி அங்க வந்துட்டு மூச்சை போட்டு பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. டப்புன்னு வந்துட்டு இவர் ஒரு வெல் லெஃப்ட விட்டு மொத்த பெரிய வாங்கிட்டு போயிருந்திருப்பாரு. ஸோ அதனால லைக் ஆஷனா வந்துட்டு நீங்க கேம் என்னதான் இருந்தாலும் லைக் அது 2020 இருக்கட்டும், 50 ஓவரா இருக்கட்டும், டெஸ்டா இருக்கட்டும், அவர் கேம்ல வந்து நீங்க எடுக்கவே முடியாது. ஏதாவது ஒரு விஷயத்துல வந்துட்டு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டே இருப்பார். ஒரு பவுலருக்கு அட்வைஸ் பண்றதா இருக்கட்டும், ஒரு கேப்டனுக்கு அட்வைஸ் பண்றதா இருக்கட்டும், அந்த மாதிரி எங்கேயோ ஒரு இது பண்ணிட்டே இருப்பாரு. நீங்க வந்துட்டு அவர் ஆடலனாலுமே அவர் நிறைய தடவை, நான் இந்த சீரீஸ்ல முக்கியமா சொல்லணும்னா நிறைய தடவை கேமரா போக்கஸ் வந்துட்டு ஆஷ் மேல போச்சு. இர்ரெஸ்பெக்டிவ் அவர் வந்துட்டு கிரவுண்ட்ல இருந்தாலும் சரி, பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, இல்ல சும்மா டக் அவுட்ல உட்காந்து பேசிட்டு இருந்தாலும் சரி, ரொம்ப ஃபோக்கஸ் வந்துட்டு ஆஷனா மேல போச்சு. அதுதான் மேபி அவர் இது பண்ணி கொடுத்ததா இருக்கும். ஆஷனா மோர் தென் கிரிக்கெட்டர் அவர் வந்துட்டு ஆக்சுவலா அவரோட யூடியூப்லயுமே வந்துட்டு லைக் என்ன சொல்றது, ஃபர்ஸ்ட் வந்தப்போ வந்துட்டு யாருமே லைக் பெருசா எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்க மாட்டாங்க ஆஷனாக்கு இவ்வளவு பெரிய ஒரு இது கிடைக்கும், ஒரு ஸ்டேஜ் கிடைக்கும் யூடியூப்லன்னு. அவர்கிட்ட பிடிச்சதே அதுதான். லைக் ஒன் ஆஃப் தி பாசிட்டிவ் மைண்ட் செட் கொண்ட ரொம்ப ஒரு பாசிட்டிவ் ஒரு டீம் தோத்தா இல்ல அவங்க கரெக்டா தான் பண்ணாங்க, அவங்க இதுதான் பண்ணாங்க, அவங்க இது கரெக்ட் தான்,
அவங்க செயல் கரெக்ட், அவங்க தாட் ப்ராசஸ் கரெக்ட்ன்ட்டு ஒரு தோத்தவங்க சைட்ல இருக்கிற ஒரு விஷயத்தை எடுத்து சொல்றதா இருக்கட்டும். அந்த மாதிரி ஆஷ் எப்பவுமே வந்துட்டு அவரோட கிரிக்கெட்டிங் பிரெயினுக்கு வந்துட்டு சொல்ல ஆக்சுவலா சேனல்லே நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், ஆஷ் வந்துட்டு ஒரு மாஸ்டர் மைண்ட், ஒரு MS தோனிக்கு ஈக்குவலான ஒரு மாஸ்டர் மைண்ட். அவருக்கான ஒரு என்ன சொல்றது, ஒரு ஜோன் கிடைக்காம போயிடுச்சு. அவரை வந்துட்டு ஒரு டீம் ஒரு லீக் கேப்டனா பண்ண விட்டுருந்தாலோ அந்த மாதிரி இது பண்ணி விட்டா கண்டிப்பா திண்டுக்கல் டிராகன்ஸ் மாதிரி ஒரு டீமுக்கு வந்துட்டு ஒரு ஃபுல் சீசன் ஆடினாருன்னா அவரால் கப் வாங்கி கொடுக்க முடியுங்கிற ஒரு இதை காமிச்சிருக்காரு. சோ அந்த மாதிரி மேபி ஒரு PBKஸோ ஒரு சம்திங் லைக் ஒரு எக்ஸ்ட்ரா சான்ஸ் கொடுத்திருந்தாங்கன்னா கண்டிப்பா அவர் இந்த லெவல்லயும் ப்ரூவ் பண்ணியிருப்பாரு. என்ன கேட்டா லைக் பும்ராக்கு வைஸ் கேப்டன்சி கொடுக்கறதுக்கு முன்னாடி என்ன கேட்டிருந்தீங்கன்னா நான் ஆஷிக்கே டெஸ்ட்ல வந்துட்டு வைஸ் கேப்டன்சி கொடுத்துருக்கலாம்னு சொல்லுவேன். ஏன்னா என்னதான் இருந்தாலும் விராட் கோலிக்கு வந்துட்டு ஒரு ரைட் ஹேண்டா இருந்தது வந்துட்டு என்னதான் ஃபாஸ்ட் பவுலர்ஸா இருந்தாலும் ஆஷ் தான் நிறைய ஸ்கேல்ப்ஸ் எடுது. நீங்க 2015 அப்புறம் வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்தியா வந்துட்டு எங்கேயுமே அவே சீரிஸ் போல, ஃபுல்லா ஹோம் சீரிஸ் தான் ஆனாங்க டில் 2018 வரைக்கும் நினைக்கிறேன். அப்புறம் தான் இங்கிலாந்து போனாங்க ஃபர்ஸ்ட் லைக் விராட் கேப்டன்சில இங்கிலாந்து போனது. சோ அது வரைக்கும் இந்தியால வந்துட்டு உங்களுக்கு மேஜர் ஆஃப் தி சீரிஸ் வந்துட்டு இந்தியா வந்துட்டு அவ்வளவு ஸ்ட்ரென்த் ஆனாங்கன்னா அதுக்கு ஃபுல் காரணம் அஸ்வின் தான். அண்ட் அவர் பேட்டிங்ல அவரோட கான்ட்ரிபியூஷன்ஸ் நிறைய இருந்திருக்கு. டெஸ்ட் மேட்ச்ல ஒரு இங்கிலாந்தோட செஞ்சுரியா இருக்கட்டும், பங்களாதேஷோட வந்துட்டு ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கும் போது வந்த ஒரு செஞ்சுரியா இருக்கட்டும், வெஸ்ட் இண்டீஸ்ல 2 செஞ்சுரிஸ். வெஸ்ட் இண்டீஸ்ல எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கும் தெரியல, ஒரு மேட்ச் வந்துட்டு என்ன சொல்லுது ஆல்மோஸ்ட் இதுவாயிரும் லைக் 1 பால் 3 ரன்ஸ் வேணும்னு இருக்கும், செகண்ட் ரன் ஓட்டு தேர்ட் ரன் வரும்போது ரன் அவுட் ஆயிடுவாரு. சோ அந்த மாதிரி நிறைய டெஸ்ட் மேட்சஸ் எல்லாம் வந்துட்டு லைக் டிரால இருந்து வின்னு கொண்டு போறதா இருக்கட்டும். சிட்னி பத்தி யாருக்குமே மறந்துருக்க மாட்டாங்க. ஏன்னா இப்ப ரீசெண்டா நடந்தது ஹனுமா விகாரியோட ஒரு ஸ்ட்ரகிள் பண்ணிருப்பாரு. ஹனுமா விகாரிய வந்துட்டு லைக் ஆட வச்ச விதமா இருக்கட்டும், ஹனுமா விகாரி கிட்ட பேசினதா இருக்கட்டும், அந்த இதுலயே வந்து லைக் கிளிப்பிங்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். 10 பாலா ஆடினா போதும், லைக் இது பண்ணிடலாம், கன்வெர்ட் பண்ணிடலாம், டிராக்கு கொண்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சோ எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி ஒரு பிளேயர், சோ அந்த ஆஷோட கேலிபரை ஃபில் பண்றதுக்கு பிளேயர்ஸ் இருந்தாலும் அந்த ஆஷ் மாதிரி அந்த ஆஷ் கொடுத்த வெரைட்டியா இருக்கட்டும், அவரோட இதை வந்துட்டு ஃபில் பண்றது ரொம்ப கஷ்டம் தான். என்னதான் வந்துட்டு ஒரு வாஷிங்டன் சுந்தரா இருக்கட்டும், அக்ஷர் பட்டேலா இருக்கட்டும், யாரு வந்து அந்த இடத்துல ஆனாலும் நன் கேன் ரீப்ளேஸ் த ஸ்டாட்ஸ் ஆஃப் ஆஷ் அப்படின்னு தான் சொல்லுவேன். அவரோட ஸ்டேச்சர் வந்துட்டு பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய ஸ்டேச்சர். சோ மோஸ்ட் ப்ராபப்லி எனக்கு தெரியல, நான் விட்டா இன்னுமே பேசிட்டே இருப்பேன். வந்துட்டு என்ன சொல்றது, அவர் எடுத்த விக்கெட்ஸ் பத்தியோ இல்ல அவர் பண்ற மண் கட்ஸ் பத்தியோ, அந்த மண் கட்டுக்கு வந்துட்டு அவர் கொடுக்குற ஒரு டெஃபினிஷன், எந்த ஒரு சார்ட் ஆஃப் இதுக்கும் வந்துட்டு பாத்தீங்கன்னா அவர் ஒரு ட்வீட் போடுவாரு, இல்ல ஏதோ ஒரு சம்திங் ஹி வில் ரெகக்னைஸ். யார் என்ன பண்ணாலும் வந்துட்டு கண்டிப்பா அதுக்கான ஒரு ரெகக்னிஷன் கொடுப்பாரு. அவர் பண்ற அந்த கிராஸ் ரூட் ப்ரோக்ராம் அவர் ஒண்ணு வச்சிருக்காரு. ஆக்சுவலா அது பேர் தெரியல, கரெக்டா தெரியல, ஜென்எக்ஸ்டோ சம்திங் ஏதோ வந்துட்டு கிரிக்கெட் அகாடமி, அதுல வந்துட்டு நிறைய பேர் இது பண்றாரு. TNPL அந்த சரத்குமாரே பாருங்களேன், அந்த சரத்குமாரை வந்துட்டு லைக் அவர் எப்படி வந்துட்டு நம்ம வந்துட்டு ஜஸ்ட் ஆஃப் தி கேமரால பார்த்துட்டு என்ன ஆஷ் வந்துட்டு கேமரால திட்டுறாருன்னு மட்டும் பார்த்தோம். பட் அவர் வந்துட்டு ஒரு இடத்துல சரத்குமார் பத்தி சொல்லியிருப்பாரு, நான் பார்த்து எடுத்த பையன் அவன், எனக்கு தெரியும் அவன் எப்படின்னு. சோ அந்த மாதிரியா இருக்கட்டும். இப்போ ஒரு சாய் சுதர்ஷன் மாதிரி ஒரு பிளேயர் வந்துட்டு நல்லா விளையாடுறப்ப கூப்பிட்டு அவனை நான் என்னோட இதுல வச்சுக்கிறேன், நான் அவனுக்கு வந்துட்டு எல்லா ஃபெசிலிட்டிஸும் பண்ணி தரேன் அப்படின்னு சொன்னதா இருக்கட்டும். எல்லாத்தையுமே லைக் பாராட்டுறதுல வந்துட்டு அவரை மாதிரி கிடையாது. ரொம்ப ரொம்ப ஒரு ஜெனரஸா இருந்து அப்படியே சூப்பர் நல்லா பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி அவர் பாராட்டுற விதமா இருக்கட்டும். சோ மோஸ்ட்லி நான் கவர் பண்ணிட்டேன். நீங்க ரோஹித் சொல்லுங்க, ஆஷ்னா என்ன நினைக்கிறீங்க இந்த ரிட்டையர்மெண்ட் பத்தி, அண்ட் யுவர் ஃபேவரட் மொமெண்ட் வித் ஆஷ்? டெஃபினட்டா ப்ரோ. ஸோ ஐ மீன் டாக்கிங் அபவுட் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம்னா டு பி ஆனஸ்ட் ரியாலிட்டிக்கே வர முடியல. ஐ மீன் ரொம்ப வெரி வெரி டிஃபிகல்ட் டு டைஜஸ்ட். நீங்க சொன்ன மாதிரி தான் இஸ் டெஃபினெட்லி 38. ஐ மீன் நாட் அ பேட் டைம் டு ரிட்டையர் டு பி ஆனஸ்ட். 38 வயசுல பாத்தீங்கன்னா நம்ம எத்தனை பேர் வந்து ரிட்டையர் ஆகிறப்ப நம்ம வந்து இன்னுமே உங்ககிட்ட கிரிக்கெட் இஸ் லெஃப்ட் இன் யூ, உங்களோட கான்ட்ரிபியூஷன் தேவை அப்படின்னு சொல்லுவோன்னு தெரியல. அப்படின்றப்போ ஆப்வியஸ்லி ரவிச்சந்திரன் அஸ்வின் பெரிய லெஜெண்ட் ஆஃப் த கேம், இன் எக்ஸஸ் ஆஃப் 770 விக்கெட்ஸ் இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும். அண்ட் நீங்க கேட்டீங்க, ஐ மீன் டெஃபினட் மாஸ்டர் மைண்ட், ஒரு மாதிரி டாக்டிஷியன். இப்போ நீங்க ஐ திங்க் மோரலஸ் நிறைய பாயிண்ட்ஸ் கவர் பண்ணிட்டீங்க. அவர் திங்க் பண்ற விதமா இருக்கட்டும், லீடர்ஷிப் குரூப்பா இல்ல அவருடைய இம்பாக்டா இருக்கட்டும், அதே மாதிரி நானுமே நிறைய டைம் யோசிச்சிருக்கேன். இப்போ வந்து ஒரு லெஜெண்ட்ஸ், டாப் லெஜெண்ட்ஸ் who have done brilliantly for India but haven't captained அப்படின்ற லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா டெஃபினெட்லி அஸ்வின் டாப் 5ல இருப்பார். ஒரு VVS லக்ஷ்மணா இருக்கட்டும், நீங்க வந்துட்டு ஒரு ஜஹீர் கான் மாதிரி ஒருத்தர் எடுத்துக்கோங்க, ஹர்பஜன் சிங் மாதிரி ஒருத்தர் எடுத்துக்கோங்க, ரவிச்சந்திரன் அஸ்வின், ஆப்வியஸ்லி அவங்க எல்லாருமே அந்த லிஸ்ட்ல இருப்பாங்க. சோ அப்படின்றப்ப எல்லா ஆஸ்பெக்ட்லயும் அவர் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணதா இருக்கட்டும். இப்போ வந்து நீங்க இந்தியாவோட டாமினேஷன் பத்தி பேசியிருந்தீங்க. அதாவது வந்து பாத்தீங்கன்னா விராட் கோலி கேப்டன்சி எடுத்த டைம்ல இருந்து இந்தியா ஒரு 2014 to 2019 ஒரு ரோல்ல இருந்தாங்க. பாத்தீங்கன்னா இந்தியாவில வந்துட்டு அவங்களை அடிக்கவே முடியாது அப்படின்ற ஒரு இதுல. சோ அதுக்கான ஒரு குரூஷியல் ஒரு ஃபேக்டர் வந்து அஸ்வின் அலாங் வித் ஜடேஜா.
அண்ட் அது மட்டுமே இல்ல, ஒயிட் பால்ல என்னால வந்து பவர் பிளேல போட முடியும், பவர் பிளேல இம்பாக்ட் கொடுக்க முடியும் அப்படின்னு வேர்ல்ட் லெவல்ல எனக்கு தெரிஞ்சு அஜந்தா மெண்டிஸ்க்கு அப்புறம் பவர் பிளேல அவ்வளவு எஃபிஷியன்டா இருந்த ஒரு பவுலர் வந்து வேர்ல்ட் லெவல்ல வந்து ஒயிட் பால்ல டெஃபினட்டா அஸ்வின். சோ அப்படின்றப்ப அவரு நீங்க சொல்ற மாதிரி அப்படிதான். இப்ப யூடியூப் கூட மென்ஷன் பண்ணிருந்தீங்க. ஐ மீன் அவர் கொடுக்குற இன்புட்ஸா இருக்கட்டும், கேம் திங்கிங்கா இருக்கட்டும், இந்தியாவுக்கு வந்துட்டு ஒரு நல்ல ஃபியூச்சர்ல நல்ல கோச் கிடைச்சிருக்காங்க அப்படின்றதுல வந்து எனக்கு எந்த விதமான ஸ்லோ செகண்ட் தாட் அபவுட் இட். ஸோ அப்படின்றப்போ அது நான் ஒரு பெரிய பாசிட்டிவா பாக்குறேன் மூவிங் ஃபார்வர்டு. பட் எஸ் இன்டர்நேஷனல் நீங்க ஸ்பெஷல் மொமெண்ட்ஸ் கேட்டீங்க. எனக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா லாட் ஆஃப் மொமெண்ட்ஸ். அந்த ப்ரெஷரை பாத்தீங்கன்னா ஹோல்ட் பண்ணி ஒரு 2 சாம்பியன்ஸ் ஃபைனல்ல போட்டதா இருக்கட்டும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து ஒரு பிரில்லியண்டான பால் போட்டார் ஷேன் வாட்சன் சூப்பரா செட் பண்ணாரு இதுல 2011 குவார்டர் ஃபைனல்ல. சோ அதுவா இருக்கட்டும். அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இன்னொரு அண்டர் ரேட்டட் டெலிவரி, என்னை பொறுத்த வரைக்கும் டாப் 10 டெலிவரிஸ் இன் T20 கிரிக்கெட் அப்படின்னு எடுத்தீங்கன்னா ஹஷீம் ஆம்லாக் வந்து செமிஃபைனல்ல ஒண்ணு போடுவாரு, ரவுண்ட் த விக்கெட்ல இருந்து டாஸ் பண்ணி போடுவாரு, அது பட்டு திரும்பி ஆஃப் ஸ்டம்ப் அடிக்கும். அந்த பால்லாம் வந்து பாத்தீங்கன்னா டில் டேட் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பால்ஸ் போல்ட் பை an off spinner T20 கிரிக்கெட் என்ன பொறுத்த வரைக்கும். ஆக்சுவலா சாம்பியன்ஸ் டிராஃபிலேயே நுவான் குலசேகராக்கு ஒன்னு போடுவாரு. நுவான் குலசேகரா வந்துட்டு அது வைடுன்னு நினைச்சிட்டு வெளில விட்டுருவாரு, வந்துட்டு லெக் ஸ்டம்ப்ல அடிக்கும். ஆமா. சோ அது மாதிரியா இருக்கட்டும். டெஸ்ட் கிரிக்கெட்ல டெஸ்ட் கிரிக்கெட்ல நம்ம பேசவே கூடாதுங்க டு பி ஹானஸ்ட். ஏன்னா ஃபாஸ்டஸ்ட் டு 100, 150, 250, சோ லாட் ஆஃப் திங்ஸ் இஸ் டன் ரைட். பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி சிட்னில ஆடினதா இருக்கட்டும், ஐ திங்க் அந்த ஒரு நாளுக்கே டிஃபைன் ஸோ ரவிச்சந்திரன் அஸ்வின். அதே மாதிரி சென்னை அவரோட ஹோம் கிரவுண்ட் ஹஸ் பீன் a very good hunting ground for him. இங்கிலாண்டோட பாத்தீங்கன்னா ஒரு ஆல்ரவுண்ட் டெஸ்ட் மேட்ச் மேன் ஆஃப் த மேட்ச். இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா பங்களாதேஷோட கலக்கி போட்டாரு சென்னையில. சோ அப்படின்றப்போ ஹீஸ் கவர்ட் ஆல் தி பேசஸ் ரைட். அதுல எந்த விதமான ஒரு சந்தேகமே கிடையாது. ஏன்னா இஃப் யூ வாண்ட் மீ டு ஆஸ்க் ஆர் ராதர் ரீகலெக்ட் மொமெண்ட்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப நான் வந்து எப்படி யோசிப்பேன்னா ஒரு WTC ஃபைனல் போனதுக்கான ஒரு முக்கியமான ஒரு மெம்பரை நான் பாக்குறேன். 2 வாட்டி இந்தியா WTC ஃபைனல் போயிருக்காங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி அவர்னால பாத்தீங்கன்னா he wasn't able to be on the winning side. பட் அதையும் தாண்டி பாத்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து அதுக்கு அந்த 2 ஃபைனலுக்கான குரூஷியலான ஒரு மெம்பரா நான் பாக்குறேன். ஏன்னா நீங்க பாருங்க, இந்தியா 2 டைமுமே குவாலிஃபை ஆயிருக்காங்க ஃபைனல்ஸ்க்கு. அந்த 2 டைமுமே வந்து மோஸ்ட் விக்கெட்ஸ்ல பாத்தீங்கன்னா அட்லீஸ்ட் டாப் 3ல அவர் இருப்பார் ஹோல் WTC சைக்கிள்லயே. சோ அதுலயே அவரோட இம்பாக்ட் என்னன்னு நமக்கு தெரியும். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி ஓவர் த பாஸ்ட் ஃபியூ இயர்ஸ் வந்து அவரோட T20 இன்டர்நேஷனல் நம்பர்ஸ் வந்து அவரோட நம்பர் ஆஃப் விக்கெட்ஸ் அதை பத்தி நம்ம அவர் கிரியேட் பண்ண இம்பாக்ட பத்தி நம்ம மறந்துடுறோம் அப்படின்னு தோணுது. ஏன்னா யுஸ்வேந்திர சஹல் வர்றதுக்கு முன்னாடி pre-2017 பாத்தீங்கன்னா அஸ்வின் வாஸ் தி டாப் விக்கெட் டேக்கர் ஃபார் இந்தியா இன் T20s. அது எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல. பட் அவர் கிரியேட் பண்ண இம்பாக்ட் T20 அந்த மாதிரி இருந்து MS தோனி அவர் யூஸ் பண்ண விதமா இருக்கட்டும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஒரு பாயிண்ட்ல வந்து ஒரு கம்பேக் கொடுத்ததா இருக்கட்டும். ஸோ மல்டிபிள் அக்கேஷன்ஸ்ல வந்து ஐ திங்க் அஸ்வின் ஹஸ் பீன் ரியலி கிரேட் ஆஃப் திஸ் கேம். அண்ட் ஆமா, டெஃபினெட்லி டாக்டிக்கலி எஸ்ஆர் டெஃபினட்டா மிஸ் பண்ணுவோம் ப்ளூஸ்ல, அதுல எந்த விதமான சந்தேகமே இல்லை. என்ன பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அவர் கிட்ட இருந்த ஒரு நம்பர் 563 கிளென் மெக்ரா. சோ அவர் 564 விக்கெட்ஸோட முடிச்சிருந்தாருன்னா இன்னும் ஒரு ஸ்டெப் மேல முடிச்சிருப்பாரு, அஹெட் ஆஃப் கிளென் மெக்ரா முடிச்சிருப்பாரு. அந்த ஒரே ஒரு இதான தவிர. பட் எஸ், அவருமே சொல்லியிருந்தாரு அந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல பாத்தீங்கன்னா ஹேவ் a little bit of cricket left in me அப்படின்றப்போ நான் அதை வந்துட்டு கிளப் லெவல் கிரிக்கெட்ல நிறைய யூஸ் பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி. ஸோ டெஃபினட்டா ஃபர்ஸ்ட் டிவிஷன் மேட்சஸ் நிறைய ஆடுவார் நம்பலாம். அண்ட் தமிழ்நாடுக்குமே வந்து பாத்தீங்கன்னா ரஞ்சி ஆடினார்னா அதுல எந்த விதமான ஒரு சர்ப்ரைஸுமே இல்லை என்னை பொறுத்த வரைக்கும். கண்டிப்பாவே அவர் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 2-3 ரஞ்சி சீசனாவது தமிழ்நாடுக்கு ஆடுவாரு அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுது. அண்ட் டெஃபினெட்லி நீங்க சொல்லியிருந்தீங்க சேப்பாக்ல ஆடதான் போறாரு, பார்க்க தான் போறோம் அவர் ஆடுறது. பட் டெஃபினட்டா ஒரு இந்தியன் கிரேட் ஒரே ஒரு ஃபேர்வெல் கேம் இருந்திருந்தா ஒரு இந்தியன் சாயில நீங்க சொன்ன மாதிரி நவம்பர்ல முடிச்சிருந்தாருன்னா ஒரு இந்தியன் சாயில மேபி அது ஒரு பெரிய இதுவா நான் பாக்குறேன். பட் அதர்வைஸ் கிரேட் லெஜெண்ட் ஆஃப் திஸ் கேம். சோ எங்க சைட்ல இருந்து பாத்தீங்கன்னா தேங்க்யூ வெரி மச் ஆஷ்னா. சோ ஐ மீன் ஒரு ஹோல் ஜெனரேஷன் ஆஃப் யங்ஸ்டர்ஸ் வந்து க்ரூம் பண்ணி விட்டுருக்காங்க. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் எத்தனை பேர் அவரை பார்த்துட்டு ஆஃப் ஸ்பின்னர்ஸ் நம்ம ஊர்ல இருந்து வரப்போறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்து நான் பார்க்கணும். ஏன்னா எப்பவுமே பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல வந்து ஸ்பின்னர்ஸோடைய அந்த இம்பாக்ட் பெருசா இருந்திருக்கு. அண்ட் அஸ்வினோட ஃபேக்டர்னால பாத்தீங்கன்னா எவ்வளவு பேர் வந்துட்டு டேக்கன் அப் திஸ் ஆர்ட் ஆஃப் ஸ்பின் பவுலிங்.
அண்ட் அதை வச்சு எத்தனை பேர் வர போறாங்க அப்படின்றத பொறுத்து தான் பார்க்கணும். அண்ட் அவரோட பேட்டிங் பத்தியுமே நான் மென்ஷன் பண்ணிடுறேன் பிஃபோர் ஐ ஃபினிஷ் இட் ஆஃப். நீங்க சொன்ன மாதிரி 600 அதுல பாத்தீங்கன்னா 200 சென்னையிலேயே அடிச்சிருந்தாரு. ஸோ அப்படின்றப்போ அது ஒரு ஸ்பெஷல் மெமரியா நான் பாக்குறேன். அண்ட் டவுன் தி ஆர்டர் நிறைய ஆடி இருக்காரு ஃபார் இந்தியா. வெரி வெரி அண்டர் ரேட்டட் வித் த பேட் அப்படின்னு நான் சொல்லுவேன். என்ன ஒண்ணு கேப்டன்சி, பட் எஸ் டெஃபினெட்லி ஒரு விராட் கோலி ஒரு பெரிய கம்பேனியன். அவருமே சொல்லியிருக்காரு அந்த 400 எடுத்தோடனே பாத்தீங்கன்னா அகமதாபாத்ல 400 விக்கெட்ஸ் எடுத்தோடனே சொல்லுவாரு அவங்க வந்து கால் யூ லெஜெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அப்படின்ற மாதிரி. ஸோ அதான் அப்படின்றப்போ அவங்க வந்துட்டு ஒரு சீனியர் மெம்பர்ஸோட ஷேர் பண்ண ரேப்போவா இருக்கட்டும், மல்டிபிள் ஆஸ்பெக்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா இஸ் ஹெல்ப். ஸோ அப்படின்றப்போ அதுல எந்த விதமான சந்தேகமே இல்லை. ஸோ யா நீங்க சொன்ன மாதிரி பேசிட்டே இருக்கலாம். எஸ், ஸோ தீஸ் ஆர் மை பாயிண்ட்ஸ் அபவுட் ரவிச்சந்திரன் அஸ்வின். ஸோ சொல்லுங்க ரேவந்த், ஒரு ஹையஸ்ட் மேன் ஆஃப் தி சீரீஸ் வாங்கின ஒரு இந்தியன் பிளேயர்னா வந்துட்டு இப்போதைக்கு ஆஷ்னா தான் இருக்காரு. அண்ட் ஜாயிண்ட் செகண்ட் மோஸ்ட் 5 இயர்ஸ் நினைக்கிறேன் வித் ஷேன் வார்னர் இருந்தாரு அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய ரெக்கார்ட்ஸ் இன்னும் ஒரு 10-20 மேட்ச் ஆடி இருந்தாருன்னா கண்டிப்பா பிரேக் பண்ணிருப்பாரு. ட்விட்டரே வந்துட்டு பாத்தீங்கன்னா சைட்ல நான் ட்விட்டர் தான் வச்சிட்டு இருக்கேன். ஃபுல்லா வந்துட்டு பாத்தீங்கன்னா ட்விட்டர் இஸ் ஃபுல்லா ஃபேஷனாவா தான் இருக்கு. ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது உங்க இம்பாக்ட் எப்படி இருக்கு சொல்லுங்க. இல்ல இது நான் எதிர்பார்க்கவே இல்லை ப்ரோ. சத்தியமா நான் வந்து அஸ்வின் ரிட்டையர் ஆவார்னு எதிர்பார்க்கவே இல்லை. நிறைய பேர் என்ன நினைச்சாங்கன்னா கோலி ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணுவாரா, இல்ல ரோஹித் சர்மா ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணுவாரா. ஏன்னா வந்து சரியா ரோஹித் சர்மாக்கு வந்து சரியா போகல இந்த அஸ் அ டெஸ்ட் கேப்டனா வந்து அவருக்கு வந்து சரியா போகல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து கிளிப்பிங்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. லைக் அந்த மாதிரி ட்ரெஸ்ஸிங் ரூம்ல வந்து அந்த நீங்க சொல்றதா பாத்தீங்கன்னா யாரும் ரிட்டையர் ஆக போறாங்க போல இருக்கு அப்படின்றது வந்துருச்சு. அப்பவே லைக் அஸ்வின் இப்படி உட்காந்து கோலி உட்காந்து பேசும்போது தெரிஞ்சு போச்சு, ஓகே அஸ்வின் தான் ரிட்டையர் ஆக போறான்றது ஒரு மாதிரி டிசைட் ஆயிடுச்சு. லைக் அஸ்வினை நான் பத்தி என்ன சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை. லைக் 2009 வந்து டேவிட் எஸ்சியோட ஒரு சூப்பர் ஓவர் போட்டு அவரோட கெரியர் வந்து அங்க இருந்து ஆரம்பிச்சது அவரோட ஜேர்னி வித் சிஎஸ்கே. லைக் வந்து இந்த சாம்பியன்ஸ் லீக் 24 ரன்ஸோட அந்த ஒரு அப்படி அந்த மாதிரி ஒரு அன்எக்ஸ்பெக்டடான விஷயத்துல இருந்து ரொம்ப ஒரு கட்டான சூழ்நிலை இருந்து அவர் கெரியர் பிகினிங் ஆரம்பிச்சது. அங்க இருந்து அவர் எங்கேயோ போயிட்டாரு. லைக் வந்து பாத்தீங்கன்னா அவர் பண்ணாத அச்சீவ்மெண்ட்ஸே இல்ல. லைக் வந்து ஒயிட் பாலா இருக்கட்டும், ஐபிஎல்லா இருக்கட்டும், ரெட் பால் கிரிக்கெட்டா இருக்கட்டும், லைக் தமிழ்நாடோட பெஸ்ட் கிரிக்கெட். லைக் எந்த டிஃப்ரெண்ட் ஏரா பார்த்தாலும் அஸ்வின் வந்து ஒரு பெஸ்ட் கிரிக்கெட்டர் தான். ஏன்னா அவர் விளையாண்ட அளவுக்கு வந்து தமிழ்நாட்டுல இருந்து யாருமே இந்தியா ரெப்ரசென்டே பண்ணல. ஸோ லட்சுமிபதி பாலாஜி விளையாண்டாரு, சுப்பிரமணியம் பத்ரிநாத் விளையாண்டாரு, முரளி விஜய் விளையாண்டாரு. யாருமே வந்து எல்லாமே வந்து ஒரு செட் ஆஃப் பீரியட் வந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களால லாங் டைம் விளையாட முடியல. ஆனா வந்து அஸ்வினா லைக் 100 மோர் தென் 115 டெஸ்ட் மேட்ச், ஓடிஐ மேட்ச் வந்து நிறைய விளையாண்டுருக்காரு. ஐ திங்க் ஒன்லி பிளேயர் லைக் வெரி ஃபியூ பிளேயர்ஸ் காட் சான்ஸ் டு பிளே 3 வேர்ல்ட் கப். அப்படி பார்க்கும்போது 2011 வேர்ல்டு கப்ல இருந்திருக்காரு, 2015 வேர்ல்டு கப்ல இருந்திருக்காரு, 2023 வேர்ல்டு கப்ல வந்து ஒரு இந்தியா ஆஸ்திரேலியா மேட்ச் மட்டும் விளையாண்டு அதான் அவர் விளையாட கடைசி ஒயிட் பால் மேட்ச்னு நினைக்கிறேன். ஸோ அங்கிருந்து எங்கேயோ போயிட்டாரு. லைக் வந்து ஒரு இதுதான் இல்ல அவர்கிட்ட. நீங்க அவர் யூடியூப் சேனல் பாத்தீங்கன்னா நீங்க என்ன டாபிக் கொடுத்தாலும் அவர் பேசிக்கிட்டே இருப்பாரு. மாதவன் கூட வந்து பாத்தீங்கன்னா லைக் அந்த அலைப்பாயுது மாதவன் இன்டர்வியூ பண்ணாரு இந்த லாக்டவுன்ல. அப்ப வந்து பாத்தீங்கன்னா லைக் இந்த படம் இது எப்படி சார், இந்த மூமெண்ட் எப்படி சார், இந்த சீன் இது எப்படி சார் அப்படின்னு கேட்பாரு. நிறைய சினிமா செலிபிரிட்டிஸ் இன்டர்வியூ பண்ணியிருக்காரு. ஸோ அவர் கவர் பண்ணாத ஏரியாவே கிடையாது. லைக் இந்த படத்தை தினேஷ் கார்த்திகே சொல்லுவாரு, எப்படிதான் ஞாபகம் வச்சிருக்கான்னு தெரியல, இந்த படத்துல இந்த சீன்ல இது இப்படி வருமே அப்படின்னு சொல்லுவாரு. லைக் அவர் கவர் பண்ணாத ஏரியாவே கிடையாதுன்னு நினைக்கிறேன். கிரிக்கெட்டரா எவ்வளவு அச்சீவ்மெண்ட் பண்ணிட்டாரு. லைக் ஃபாஸ்ட் 39 மேட்ச் 250 விக்கெட்ஸ் எடுத்தாருன்னு நினைக்கிறேன். ஸோ அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா இந்தியா பயங்கர பீக்ல இருந்தது. ஸோ இந்தியா பயங்கர பீக்ல இருக்கும் போது இவர் வந்து வேர்ல்டு டெஸ்ட் நம்பர் 1 போலரா இருந்திருக்காரு. ரேங்கிங்ல வந்து வேர்ல்டு டெஸ்ட் நம்பர் போலரா இருந்திருக்காரு. 2016 பயங்கர பீக்கு. ஸோ நியூசிலாந்து எல்லாம் வந்து பொட்டலம் பண்ணிட்டாரு. 39 மேட்ச் 250 விக்கெட்ஸ் அங்கதான் எடுத்தாருன்னு நினைக்கிறேன். அப்ப ஐ திங்க் அந்த 2016 to 17 இயர் வந்து பயங்கர சூப்பரா போச்சு அவருக்கு. அவர் கெரியர் என்டையர் கெரியரே ஒரு பீக் தான். ஸோ அது 2016-17 தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த பயங்கரமான 5 எடுத்து அந்த 250 விக்கெட்ஸ் ரீச் பண்ணதா இருக்கட்டும். ஐசிசி கிரிக்கெட்டர் ஆஃப் தி இயர் கூட வாங்கினாருன்னு நினைக்கிறேன். ஐசிசி கிரிக்கெட்டர் ஆஃப் தி இயர் வாங்கியிருக்காரு. வித் பேட் 6 செஞ்சுரிஸ் அடிச்சிருக்காரு.
ஐ திங்க் லைக் அவர் பண்ணாத அச்சீவ்மெண்ட்ஸே இல்ல. லைக் அப்படியே பண்ணியிருந்தாலுமே கூட லைக் நம்மள லைக் ஆஃப் தி ஃபீல்ட் நம்மள என்டர்டைன்மெண்ட் பண்ணிட்டே இருக்காரு. யூடியூப் சேனல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இந்த பூபதி வைஷகுமார் அப்படின்ற ஒரு பிளேயர் வீட்டுக்கு போயிட்டு அவர் இன்டர்வியூ பண்ண விதமா இருக்கட்டும், அவங்க அந்த பையன் கூட உட்காந்து பேசின விதமா இருக்கட்டும், அவங்க அப்பா அம்மா கிட்ட பேசின விதமா இருக்கட்டும், எத்தனை இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டர் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு Tier 3 Tier 4 சிட்டில இருக்கிற வில்லேஜ்ல இருக்கிற பையன்கிட்ட போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு உட்காந்து லைக் இவ்வளவு கேஷுவலா பேசிட்டு வீடியோ பண்ணுவாங்கன்னு தெரியல எனக்கு. ஆனா அஸ்வின் அண்ணா அது பண்ணாரு. பேசிட்டு போயிட்டே இருக்கலாம். லைக் அவர் எடுத்த லைக் அவர் பயங்கரமான பிக் நேம்ஸ் எல்லாம் நிறைய தடவை எடுத்திருக்காரு. அலைஸ்டர் குக்கை வந்து 12 தடவை எடுத்திருக்காரு. ஸோ அந்த ஒரு போல்டு லைக் அந்த 12வது தடவை அந்த 2018 இங்கிலாந்து டெஸ்ட் சீரீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு போல்டு ஒன்று எடுப்பாரு அலைஸ்டர் குக்க. அதெல்லாம் சான்ஸே இல்ல. ஒரே மாதிரி எடுப்பாரு. செகண்ட் இன்னிங்ஸ்லயும் அதே மாதிரி தான் எடுப்பாரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லயும் அதே மாதிரி தான் போட்டு எடுப்பாரு. செகண்ட் இன்னிங்ஸ்ல பால் பட்டு ஸ்ட்ரைட் ஆகும். இங்கிலாந்துல அவங்க டர்ன் நம்ம எதிர்பார்க்க மாட்டோம். அவ்வளவு அப்படி ஒரு அலைஸ்டர் குக்கா அந்த கடைசியா எடுத்த விதம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விக்கெட். லைக் சொல்லிட்டே போனோம். லைக் சங்கக்காராவோட லாஸ்ட் டெஸ்ட் சீரீஸ் வந்து பாத்தீங்கன்னா சொல்லி வச்சு 4 வாட்டி எடுத்தாரு சங்கக்காராவை. அந்த ஒரு கடைசி டெஸ்ட் மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா சங்கக்காராவை 4 வாட்டி எடுத்தாரு. பென் ஸ்டோக்ஸ் ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட் டிஸ்மிசல் ஆனது அஸ்வின் கிட்ட தான் நினைக்கிறேன். 16 வாட்டியோ 17 19 லைக் நியர் டு 19 கிட்ட எடுத்திருக்காருன்னு நினைக்கிறேன். 12-13 டைம்ஸ் தான் நினைக்கிறேன். 12-13 டைம்ஸ் தான் நினைக்கிறேன். இல்ல சரி, ஓகே ஓகே. இந்தியா கூடயும் இல்ல டெஸ்ட்லயே மேபி இருக்கலாம். ஓடிஐலயே 2-3 தடவை எடுத்திருக்காருன்னு நினைக்கிறேன். எல்லாமே சேர்த்து 12-13 தான். 19ங்கிறது கொஞ்சம் எக்ஸாஜரேட்டட் நம்பரா இருக்கு. 12-13 தான் நினைக்கிறேன். இல்ல இனிமே டெஸ்ட் கிரிக்கெட்டர் லெஃப்ட் ஹேண்டர்ஸ்லாம் கொஞ்சம் ஜாலி ஆயிடுவாங்க இந்தியாவோட ஆடும்போது. அது எந்த விதமான சந்தேகமே இல்ல. லைக் அந்த மேபி நம்பர் எனக்கு சரியா தெரியல. லைக் நான் நிறைய ரொம்ப அந்த வீடியோ பார்க்கும்போது நிறைய பேர் எடுத்த மாதிரி இருந்துச்சு, அதனால சொன்னேன். மத்தபடி லைக் எனக்கு அவரை அச்சீவ் பண்ணாதே இல்ல ப்ரோ. லைக் வந்து அவரை ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணது லைக் அவரோட கெரியர்ல அவரோட கெரியர் சக்சஸ்க்கு பிக் பார்ட் வந்து சிஎஸ்கேக்கு நம்ம கொடுத்தே ஆகணும். ஏன்னா தொடர்ந்து அவரை பேக் பண்ணாங்க. 2008ல இருந்து 15 வரைக்கும் அவரை தொடர்ந்து அவர் ரீட்டைன் பண்ணிட்டே இருந்தாங்க. ஸோ ஐ திங்க் என் ஸ்ரீனிவாசன் சாருக்கு வந்து லைக் அவரோட சக்சஸ்ல வந்து அவருக்கு பெரிய ஒரு பங்கு இருக்கு. ஏன்னா அவரோட பிசிசி ஹெட்ல தான் வந்து அவர் டெபியூ பண்ணாரு. லைக் அதுல இருந்து அவரோட ஜேர்னி வந்து சப்போர்ட் வந்து பயங்கரமா இருந்து என் ஸ்ரீனிவாசன் சப்போர்ட் வந்து பயங்கரமா இருந்திருக்கு. ஸோ இந்த நேரத்தில் நம்ம அவருக்கும் ஒரு கிரெடிட் கொடுத்தே ஆகணும். ஏன்னா அவரே சொன்னாரு 2024 அவருக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷன் வைக்கும் போது அந்த 100 டெஸ்ட் மேட்ச் முடிஞ்சு ஃபங்க்ஷன் வைக்கும் போது அவன் என் பிள்ளைங்க அவரு அப்படின்னு சொல்லிட்டாரு. லைக் அவர் பாத்தீங்கன்னா 79 வயசு ஆயிடுச்சு. அவர் கண்ணே மூடிடுச்சு. அவருக்கு ஆல்மோஸ்ட் கண்ணை கூட ஒழுங்கா திறக்க முடியல. ஸோ அப்படி இருக்கும் போது வந்து அஸ்வின் நம்ம இந்த மாதிரி சொல்றாருன்னா லைக் வந்து அஸ்வின் மேல அவங்க எவ்வளவு ஒரு லவ் வச்சிருக்காங்க அப்படின்றது கிளியரா தெரியுது. ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு என் ஸ்ரீனிவாசன் சார். ஏன்னா அவரோட பெருசா இருந்திருக்கு. ஸோ அஸ்வினோட வளர்ச்சியில இருக்கும்போது இன்னும் விளையாண்டுருக்கலாம். ஐ திங்க் ஒரு 2 இயர்ஸ் விளையாண்டுருக்கலாம். ஒரு 10 டெஸ்ட் மேட்ச் விளையாண்டா கூட அப்படியும் ஒரு 30 மினிமம் ஒரு 40 விக்கெட் எடுத்திருப்பாரு. ஸோ அது ஒண்ணுதான் குறையா இருக்கே தவிர மற்றபடி பெஸ்ட் கிரிக்கெட்டர் ஃப்ரம் தமிழ்நாடு எவர் ப்ரொடியூஸ் தான். ஸோ ஹாப்பி ரிட்டையர்மெண்ட் அஷனா. ஐ திங்க் லைக் கண்டிப்பா இன்னும் ஒரு 3 இயர்ஸ் கண்டிப்பா சிஎஸ்கே கோசரம் விளையாடணும்ன்றது என்னோட பிரேயர்ஸ். கண்டிப்பா 3 இயர்ஸ் ஆகுது விளையாடுவார்னு நினைக்கிறேன். கண்டிப்பா ஆடுவார், அதுல எந்த விதமான சந்தேகமே இல்லை. சோ மோஸ்ட்லி அதனால சோ டொமஸ்டிக்லயும் அவர் ஆடுவார், ஃபர்ஸ்ட் கிளாஸ் கேம்ஸும் ஆடுவாரு, பிளஸ் இதுவும் ஆடுவாரு அப்படின்னு நினைக்கிறேன். லைக் ரஞ்சி டிராஃபி அந்த மாதிரி ஆடுவாரு, டிவிஷனும் ஆடுவாரு. ஸோ அவள் தான் இனிமே ரவி இந்திரன் ரவிச்சந்திரன் காம்போ. ஸோ அதனால லைக் என்ன சொல்றது, அது ஒரு மாதிரி ஒரு மேஜர் மிஸ்ஸிங் ஃபார் இந்தியன் டீமா இருக்கும். எனிடே வந்துட்டு என்ன சொல்றது, ஆஸ் அ கிரிக்கெட் ஃபேனா நம்ம லைக் ஆஸ் அ இந்தியன் கிரிக்கெட் ஃபேனா, ஆஸ் அஸ்வின் ஃபேனா நம்ம வந்துட்டு சொல்லலாம் லைக் மேபி ஆடி இருக்கலாமோன்ட்டு. பட் அவர் வந்துட்டு லைக் யாருமே அஸ்வின் பத்தி கொஸ்டினே பண்ணல இப்போ வரைக்கும். வந்துட்டு பாத்தீங்கன்னா ஈவன் விராட் ரோஹித் மேல கூட ரிட்டையர்மெண்ட் பத்தின டாக்ஸோ கொஸ்டின்ஸோ வந்துச்சு. வேற ஆஷ் மேல இன்னும் யாரும் வந்துட்டு லைக் ஆஷ் ரிட்டையர் ஆகணும், ஆஷ் வந்துட்டு லைக் இது பண்ணிக்கணும், யங்ஸ்டர்ஸ்க்கு வழி ஒன்னும் சொல்லல யாரும், எனக்கு தெரியல ஆக்சுவலா அப்படி யாரும் சொன்ன மாதிரி. பட் அவரே அந்த ஒரு தாட் ப்ராசஸ்ல வந்து சரி ஓகே ஃபைன் லைக்
we have to move on அப்படிங்கிற மாதிரி. டிசம்பர் மாசம் ஆஸ்திரேலியாவில் நடக்கிற டெஸ்ட் மேட்ச் அப்படின்னாலே வந்துட்டு கொஞ்சம் நம்ம கஷ்டம் தான் பண்ணும் போல. 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் இப்படிதான் திடுதிப்புன்னு வந்துட்டு மீடியால வந்துட்டு ஒரு ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு போவாரு டெஸ்ட் மேட்ச்ல. ஸோ 10 years சேலஞ்ச் மாதிரி ஒரு 10 years கழிச்சு ஒரு அவரோட கேலிபருக்கு லைக் தோனி மாதிரி இல்ல, அந்த ஒரு அவரை க்ரூம் பண்ண ஒருத்தரே பண்ணிருக்காரு. அவர் வந்து அஸ்வின் தான், தோனி தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் இது பண்ணது. ஸோ அண்ட் அந்த விதத்துல வந்துட்டு ஆக்சுவலா நான் இன்னுமே நல்லா சம்மரைஸ் பண்ணா, எனக்கு தெரிஞ்சு சீக்காக்கு அப்புறம் ஒரு லெஜெண்டரி ஸ்டேட்டஸ்னு ஒண்ணு கிடைச்சது வந்துட்டு பாத்தீங்கன்னா அஸ்வினுக்கு மட்டும்தான். வேற யாருக்குமே வந்துட்டு லைக் லட்சுமிபதி பாலாஜியா இருக்கட்டும், ஹேமங் படானியா இருக்கட்டும், சடகோபன் ரமேஷா இருக்கட்டும், யாருமே வந்துட்டு லைக் ஒரு லைம் லைட்ல வந்துட்டு போனாங்க. ஈவன் முரளி விஜய் கூட டு சம் எக்ஸ்டென்ட் வந்துட்டு அதுக்கப்புறம் திரும்ப ஒரு மாதிரி லைக் அவரோட ஃபைனல் ஸ்டேஜ் ஆஃப் த கெரியர் வந்துட்டு ஒரு மாதிரி போயிடுச்சு. எனக்கு கேட்டா லைக் நிறைய பேர் வந்துட்டு சொல்லுவாங்க ரோஹித் சர்மா இஸ் இன் டுலைட் ஆஃப் ஹிஸ் கெரியர், கோலி வந்துட்டு டுலைட் ஆஃப் ஹிஸ் கெரியர்ல இருக்காரு, ஃபைனல் அந்த ஒரு இதுல இருக்காருன்னு. எனக்கு தெரிஞ்சு ஆஷ்னாக்கு யாருமே இது வரைக்கும் நான் சொல்லி அவரோட ஃபைனல் ஃபேஸ்ல இருக்காருன்னு சொல்லி நான் கேள்விப்படல. ஏன்னா ஸ்டில் ஹி வாஸ் டெலிவரிங். பங்களாதேஷ் டெஸ்ட் மேட்சஸா இருக்கட்டும், நியூசிலாந்து டெஸ்ட் மேட்சஸ்ல ட்ரை பண்ணாரு. பட் ஒரு ஆஃப் சீரீஸ் ஒரு ஆஃப் இதுதான் வரும். பட் ஓகே ஃபைன், அவருக்கு தெரிஞ்சிருக்கு லைக் நியூசிலாந்துல நமக்கு விக்கெட் பர்ச்சேஸ் இல்ல, பிளஸ் வந்துட்டு நம்ம அடிலைட்ல நம்மளோட இம்பாக்ட் கொடுக்க முடியலங்கிறதுனால சரி ஓகே மேபி அதான் பர்த்டே வந்துட்டு ஆக்சுவலா அவர் ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணலான்னு இருந்தப்போ ரோஹித் தான் வந்துட்டு அடிலைடுக்கு எனக்கு வேணும். ஏன்னா மேபி சொல்லுங்க. ஒரே ஒரு விஷயம், லைக் வந்து அவர் அனௌன்ஸ் பண்ண இந்த ரிட்டையர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு என்னமோ வந்து அதுக்கு முன்னாடியே ஷிக்கர் தவன் ஆகஸ்ட்ல அனௌன்ஸ் பண்ணாருன்னு நினைக்கிறேன் அவரோட ரிட்டையர்மெண்ட்டை. அப்பவே வந்து அவர் யூடியூப்ல சொல்லிட்டாரு கூடிய சீக்கிரம் தவானு எனக்கு ரிட்டையர்மெண்ட் சொல்லிட்டாரு. சோ அது வந்து அவர் டெலிபரேட்டா சொல்லல. எப்படி சொல்லியிருந்தாருன்னா அவர் எப்படி சொல்லியிருந்தாருன்னா ஒரு மாதிரி க்ளூ கொடுத்திருந்தாரு. லெட்ஸ் see few more days time I think அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி ஒரு க்ளூ கொடுத்திருந்தாரு. So I mean this was written on the wall தான். இது வந்து திடீர்னு ஒரு இப்ப நீங்க எம்எஸ் தோனி மென்ஷன் பண்ணிருந்தாரு பிரபு ப்ரோ அப்படின்றப்ப இப்ப எம்எஸ் தோனி வந்து நம்ம யாருமே எதிர்பார்க்கல. ஏன்னா அவர் வந்துட்டு he was 32 தான் நினைக்கிறேன் அந்த டைம்ல. பட் வந்து இங்க வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா அஸ்வின் வந்து ஏஜ் அசைடு அவர் வந்து கண்டிப்பாவே he is delivering. நீங்க சொன்ன மாதிரி அதை பத்தி எந்த விதமான சந்தேகமே இல்லை. பட் ஆனா வந்து மேக்சிமம் ஒரு couple of years முன்னோட அவர் ஏன் அந்த டெசிஷன் எடுத்திருக்காருன்றதும் நமக்கு இங்க புரியுது. ஏன்னா இப்ப வந்து உங்களுக்கு நம்ம முதலே பேசின மாதிரி அடுத்த நவம்பர்ல தான் அடுத்த ஹோம் சீரிஸ் வரப்போகுது இந்தியாவுக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம இப்ப உங்களுக்கு இந்த WTC சைக்கிளே முடிஞ்சிடுது இந்த ஒரு இந்தியா ஆஸ்திரேலியா சீரிஸோட பார்டர் கவாஸ்கரோட. சோ அப்படின்றப்ப நீங்க அடுத்த சைக்கிள் உள்ள போயிட்டு ஒரு ஆஃப் ஸ்பின்னரை வந்துட்டு நீங்க இப்ப கூட பாத்தீங்கன்னா பெரிய அளவு க்ரூம் பண்ணிருக்காங்க வாஷிங்டன் சுந்தர் அப்படின்னா டெஃபினெட்லி they will have to play him consistently. பட் வந்து ஒரு மிடில் ஆஃப் த சைக்கிள் இந்தியா விட்டுட்டு ஒரு க்ளூலெஸ்ஸா போறதை விட நான் வந்துட்டு இந்த சைக்கிளோட நான் முடிச்சுக்கிட்டேன்னா இந்தியன் டீமுக்கு நல்லது அப்படின்ற மாதிரி யோசிச்சிருக்காரு, விச் இஸ் வெரி குட். அண்ட் என்கிட்ட பாக்கி இருக்கிற கிரிக்கெட்டர் நான் வந்துட்டு ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட்டுக்கோ இல்ல தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு நான் தமிழ்நாடு டீமுக்கு நான் கொடுத்தேன்னா அங்க இருக்கிற யங்ஸ்டர்ஸை நான் க்ரூம் பண்ணி அவங்கள மென்டர் பண்ணி நான் அடுத்த ஜெனரேஷன் ஆஃப் இந்தியன் கிரிக்கெட்டர்ஸ் நான் ப்ரொவைட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்றேன். பட் நான் முதலே சொன்ன பாயிண்ட் தான், அஸ்வின் வந்துட்டு உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு மென்டர் கோச் மாதிரி உங்களுக்கு கிடைச்சிருக்காரு தமிழ்நாட்டுல இருந்து. அதுல வந்து எந்த விதமான செகண்ட் தாட்டுமே கிடையாது. அண்ட் ஆஸ் அ பிளேயர் அவரோட ரோலை பக்காவா பண்ணிட்டாரு. இதுக்கப்புறம் அவர் ஒரு கோச்சாவோ மென்டராவோ ஏன் நீங்க ஃபியூச்சர்ல ஒரு இந்தியாவோட ஒரு கோச்சா கூட பார்க்கலாம். அதுல எந்த விதமான நமக்கும் ஒன்ஸ் அகைன் நம்ம எல்லாருமே அதுல அக்ரி பண்ணிப்போம்னு நினைக்கிறேன். சோ அப்படின்றப்போ அவரோட ஒரு கிரிக்கெட் பிரெயினுக்கு he is going to contribute a lot more தான். சோ அப்படின்றப்போ அவருடைய போஸ்ட் ரிட்டையர்மெண்ட் ஃபேஸ், அதாவது அவரோட போஸ்ட் ரிட்டையர்மெண்ட் ரோல் வந்து இந்தியன் கிரிக்கெட்டுக்கு ரொம்ப ரொம்ப குரூஷியலா இருக்க போது. அது வந்து அதுலயும் அவர் எப்படி ஃபேர் பண்ண போறாரு அப்படின்னு தான் பார்க்க போறோம். அண்ட் எஸ் ஆப்வியஸ்லி ப்ளூ ஜெர்சியில இனிமே நம்ம இந்தியன் ஜெர்சியில நம்ம இனிமே பார்க்க போறது இல்லை அப்படின்றது வந்து ஒரு நிதர்சனமான உண்மையா இருந்தாலும் இந்தியன் கிரிக்கெட்டுக்கு அவர் கான்ட்ரிபியூட் பண்ணிட்டே தான் இருக்க போறாரு. அதுல எந்த விதமான டவுட்டுமே இல்லை. சோ அதான் மோஸ்ட்லி அப்ப இதுதான் எனக்கு டக்குன்னு ஒரு இதுவா எடுத்து எனக்கு பேசவே வர மாட்டேங்க. எனக்கு ஸ்டில் நான் வந்துட்டு தயவு செஞ்சு இது வந்து யாராவது ட்ரீம்னு சொல்லுங்க, தயவு செஞ்சு ஆஷனா வந்து ரிட்டையர்ட் ஆகலன்னு சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா நம்ம ஒரு நம்மளால வந்துட்டு தோனி டெபு ஆனதுல இருந்து அவர் டெபு ஆனது பார்க்க முடியல. லைக் ஒரு மிடில் இருந்து அவரோட கெரியரை நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடும். வேற ஆஷ்னா வந்துட்டு அப்படி கிடையாது. அவர் 2011 ஆடும்போதும் சரி, அதுக்கப்புறம்ல இருந்து ஒவ்வொரு டெஸ்ட் ஆடினது எல்லாமே வந்துட்டு நம்ம பார்த்துட்டே வந்துட்டு இருந்தோம். பட் அன்பார்ச்சுனேட்லி லைக் என்ன சொல்றது, நிறைய பேருக்கு வந்துட்டு என்ன சொல்றது ஆஃப் ஸ்பின் நார்மலா போட்டுட்டு இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த ஹர்பஜனோட ஆக்ஷன் எல்லாம் கூட யாராவது கேப் பண்ணிருப்பாங்கன்னு தெரியல. பட் அந்த ஆஷனா வந்துட்டு அந்த ஒரு மாதிரி அப்படி அவர் நின்னுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு லைக் அவரோட பவுன்ஸ்க்காக வந்துட்டு பாத்தீங்கன்னா அவர்
ஒரு கொஞ்சம் ஒரு ஸ்டாப் பண்ணிட்டு போடுவார். நீங்க சாம்பியன்ஸ் டிராஃபி பாத்துருந்தீங்கன்னா அந்த ஃபைனல் பால்லாம் தெரிஞ்சிருக்கும். வந்துட்டு அப்படி அந்த கையை இப்படி ஆட்டிட்டு இப்படி வந்துட்டு அப்படி நின்னுட்டு அது ஒரு போல அவருக்கு வந்து அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் கேட்கும். அந்த எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் கிடைக்குங்கிறனால அவர் அந்த ஒரு அப்படி ஒரு ஸ்லோ பண்ணி ஸ்டாப் பண்ணிட்டு அப்படி ஒரு பால் போடுவாரு. சோ அதுவே வந்துட்டு நிறைய பேருக்கு வந்து இன்ஸ்பயர் ஆகி நிறைய பேர் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஆஃப் ஸ்பின்னர் ஆகணுங்கிறத தாண்டி அஸ்வின் ஸ்டைல்ல போடணும், அஸ்வினோட பவுலிங் ஸ்டைல்ல நம்ம காப்பி பண்ணி போட்டா நல்லா இருக்குமோ அப்படின்னு நினைச்சு நிறைய பேருக்கு இன்ஸ்பிரேஷனா இருந்திருக்காரு. சோ மோர் ஓவர் அதான் எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா ரஞ்சி டிராஃபி ஆடினாலும் சரி, அட் தி எண்ட் ஆஃப் தி டே எங்கேயோ ஒரு மூலையில ஒரு பெவிலியன்ல உட்காந்தோ எங்கேயோ ஒரு இடத்துல உட்காந்து கிரிக்கெட்டுக்காக பண்ணிட்டு இருப்பாரு. அவரோட லைக் தப்பா சொல்ல நினைச்சுக்காதீங்க, அவரோட கடைசி நாள் வரைக்கும், அவரோட வாழ்க்கையில கடைசி நாள் வரைக்கும் ஏதோ ஒரு வகையில கிரிக்கெட்டுக்கு வந்துட்டு ஏதாவது பண்ணிட்டே இருக்கணும்னு தான் நினைப்பாரு. ஏன்னா அப்படி ஒரு கிரிக்கெட்டர், ஒரு அட்ரன் கிரிக்கெட் ஃபேன் தான் சொல்லணும். சோ எனக்கு தெரியல எனக்கு எப்படி முடிக்கிறது, என்ன பண்ணி முடிக்கிறது, இல்ல வந்துட்டு என்ன சொல்றது, அப்படியே கண்டினியூ பண்ணணும் ஒரு மணி நேரம் அப்படின்னு தோணுது. பட் என்ன சொல்றது, டைம் எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணி ஃபைனல் தாட்ஸ்க்கு வந்திருக்கோம். ரேவன் சொல்லுங்க, ஏதாவது ஃபைனல் தாட்ஸ் அபவுட் ஆஷ் அண்ணா ஆர்? இல்ல ப்ரோ, லைக் வந்து மெனி திங்ஸ் லெஃப்ட் பிகன். ஏன்னா இன்னும் அவர் இன்னும் 3 years சாலிட் ஐபிஎல் கேரியர் கண்டிப்பா இருக்கு. சிஎஸ்கேவோட கண்டிப்பா அவர் விளையாடுவாரு. ஸோ சிஎஸ்கே அவர் விட மாட்டாங்க. ஸோ ஐ திங்க் லைக் வாழ்க்கை எங்க ஆரம்பிச்சதோ அங்க முடியுதுன்ற மாதிரி லைக் வந்து சிஎஸ்கேல தான் அவர் ஆரம்பிச்சாரு. அங்க இருந்தா அவர் வந்து அவரோட ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு. லைக் அங்க கத்துக்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் தான் அவர் நிறைய இடத்துக்கு கூட்டிட்டு போச்சுன்னு அவரே சொல்லியிருக்காருங்கும் போது இன்னும் 3 years வந்து சாலிட் ஃபார் சிஎஸ்கே. அதுக்கப்புறம் வந்து கண்டிப்பா ரஞ்சி டிராஃபில விளையாடாம இருக்கவே மாட்டாரு. கண்டிப்பா ரஞ்சி டிராஃபி ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட்ல வந்து ஓகே நிறைய மெமரிஸ் ரீகலெக்ட் பண்ண வேண்டியது இருக்கு. தமிழ்நாடு ஓப்பனிங் பேட்ஸ்மேனா ஸ்டார்ட் பண்ணாரு. ஸோ அதுக்கப்புறம் தான் அவரோட ஜேர்னி எங்க சிஎஸ்கே அப்படின்னு ஒரு டிராவல் போச்சு. லைக் மறுபடியும் அந்த மெமரிஸ் ரீகலெக்ட் பண்ற மாதிரி வந்து கண்டிப்பா வந்து ரஞ்சி டிராஃபி கண்டிப்பா விளையாடுவாரு. ஸோ விஜய் ஹசாரே டிராஃபி விளையாடுவாரு, சையத் முஸ்தக் அலி டிராஃபி விளையாடுவாரு. ஸோ கண்டிப்பா லைக் ஆஃப்டர் இஸ் ரிட்டைர்மெண்ட் வந்து அவர் அந்த லோக்கல் டோர்னமெண்ட்ஸ் எல்லாம் நிறைய விளையாடுவாரு. லைக் எப்பயுமே இப்பன்னு இல்ல, 2017-18 கூட இன்டர்நேஷனல் மேட்ச் எல்லாம் முடிஞ்சிட்டாலுமே கூட ஃபர்ஸ்ட் டிவிஷன் வந்து விளையாடுவாரு. அவர் தான் ஃபர்ஸ்ட் சாய் சுதர்சன் வந்து எல்லாருமே ஐடென்டிஃபை பண்றதுக்கு முன்னாடி அவர் ஐடென்டிஃபை பண்ணிருக்காரு. ஸோ அப்படின்னு இருக்கும்போது ஆஃப் தி ஃபீல்ட் வந்து இன்னும் ஒரு பண்ண வேண்டியது நிறைய இருக்கு. அவர் அகாடமி ஒன்று வச்சிருக்காரு வேற. ஸோ அதுல இருந்து இன்னும் நிறைய பிளேயர்ஸ் வந்து ஒரு உருவாக்கணும். லைக் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒன்ஸ் பூபதி வைஷக்குமார் வந்து இப்போ வந்து தமிழ்நாடு சையத் முஸ்தக் அலி ட்ரோஃபில ஒரு 1 round விளையாண்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ அவரே சொன்னாரு லைக் வந்து நான் என்னோட கம்பெனில வந்து நான் அவனுக்கு ஒரு சேலரி மாதிரிலாம் போட்டு கொடுத்து நான் லைக் அவனை வந்து நிறைய குரூம் பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொன்னாரு. ஸோ அதுக்கப்புறம் இன்னும் லைக் அவங்களை எப்படி ஃபர்தர் ஸ்டேஜுக்கு கொண்டு போகணும், லைக் வந்து இப்போ பூபதி வைஷக்குமார் வந்து எப்படி ஒரு இந்தியா வரைக்கும் கொண்டு போகணும், இல்ல வந்து அவருக்கு ஒரு கெரியர் லைக் ஒரு சீனியரை எப்படி அவர் கைட் பண்ண வேண்டியது நிறைய கிரிக்கெட்டர்ஸ்க்கு இன்னும் நிறைய இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து இன்னும் ஆஃப் தி ஃபீல்ட் வந்து அவர் நிறைய பண்ணுவாருன்னு எனக்கு தோணுது. கண்டிப்பா பண்ணுவார் ப்ரோ. சோ கண்டிப்பா ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் தமிழுக்கோ வந்துட்டு ஒரு ஜென்யூன் ஒரு கமெண்டேட்டர் கிடைக்க போறாரு அப்படின்னு நான் ஆசைப்படுறேன். ஏன்னா டு பி ஆனஸ்ட் அந்த ஒரு இல்ல ஏன் இல்லங்கிறீங்க, ஏன் வரக்கூடாதா? ஒத்துக்க மாட்டீங்களா? இல்ல அவர் ரேவந்த் வந்துட்டு இல்லன்னாரு, சொல்லுங்க. இல்ல இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னும் 3 வருஷம் இருக்கு. சோ ஐபிஎல் விளையாடுவாரு. மேபி அவரை லைக் அவரோட இது எப்படின்னு நமக்கு தெரியல. லைக் வந்து அவரு கமெண்ட்ரி வரணும்னு ஆசைப்படுறாரா அப்படி ஒண்ணு இருக்கு. ஸோ நிறைய விஷயங்கள் இருக்குல்ல, கமெண்ட்ரியில அவர் வரணும். ஸோ ஏன்னா அவரு ஆல்ரெடி யூடியூப் சேனல் வச்சிருக்காரு. ஸோ அதுல கூட அவர் இன்னும் நிறைய செலிபிரிட்டி லைக் அவருக்கு இருக்கிற கான்டாக்ட்ஸ்க்கு நிறைய பேரை வச்சு கூட லைக் நம்ம யூடியூப்ல நம்ம நிறைய என்டர்டைன்மெண்ட் பண்ணலாம். பீடா கூட ஏகப்பட்ட வீடியோ இதுக்கப்புறம் போட போறாரு. ஸோ ஆல்ரெடி மோஸ்ட்லி பீடா கூட தான் நிறைய வீடியோ போட்டிருக்காரு. ஸோ யூடியூப்ல அவரு இருக்கிற கமிட்மெண்ட்டே அவருக்கு அதுவே அவருக்கு பிஸி ஷெட்யூல்ல வந்து இவ்வளவு தூரம் பண்றாருன்னா லைக் இதுக்கப்புறம் ரிட்டைர்மெண்ட் ஆனதுக்கு அப்புறம் நிறைய டைம் இருக்குங்கும் போது லைக் பீடா கூட சோ அனிருத் கூட எல்லாம் நிறைய டைம் இருக்குங்கிறப்ப இன்னும் கமெண்ட்ரியில உட்காந்து அங்க உட்காந்து நல்லா இது பண்ணுவாரு அப்படின்னு தான் எனக்கும் ஆசை. ஏன்னா டு பி ஆனஸ்ட் நம்ம நிறைய பேசுறோம் லைக் ரீஜனல் சேனல்ஸ்ல வந்துட்டு பயஸ்டா இருக்காங்க கமெண்ட்ரிஸ் அப்படிங்கிறப்போ வந்துட்டு ஒரு ஆஷ்னா மாதிரி ஒருத்தர் போனார்னா லைக் ஒரு அன்பயஸ்டா லைக் இதுதான் கரெக்ட், இதுதான் இப்படிதான் இருக்கும், இதுதான் மேட்ச் அப்படிங்கிற மாதிரி பேசுவார். அது நல்லா இருக்கும். சோ அதனாலதான் நான் ஆசைப்படுறேன். அண்ட் மோரோவர் நீங்க சொன்ன அதே பாயிண்ட் தான், அவர் ரிட்டையர் ஆயிட்டாருன்னா அவர் வந்துட்டு ஐபிஎல் மட்டும் தான் ஆட போறாரு. அவர் கிட்டத்தட்ட வந்துட்டு தோனி மாதிரி அவரு
ஒரு சம்மர் விட்டா திரும்ப அடுத்த சம்மருக்கு தான் ஒரு கிரிக்கெட் இருக்க போகுது. ஸோ அப்படி இருக்கும்போது நிறைய டைம் இருக்கு. ஸோ கண்டிப்பா கமெண்ட்ரி பேனல்ல ஜாயின் பண்ணுவான்னு பார்ப்போம். அண்ட் அதே மாதிரி நீங்க சொன்ன மாதிரி எங்க ஆரம்பிச்சோ அங்கேயே வந்துட்டு முடிக்கிறாரு. யாரோட கேப்டன்சில வந்துட்டு லைக் டெபு ஆனாரோ அவர் ஆடுற ஒரு டீம்லயே வந்து திரும்ப ஆடி ஓ ஏ கமான் ஆஷ் அப்படிங்கிற மாதிரி அந்த இவர் பவுலிங் போட பந்து ஸ்டெம்ப் பவுல்டு எடுக்க அவர் ஸ்டெம்ப் மைக்ல வந்துட்டு மகேந்திர சிங் தோனி கத்துறது நம்ம கேட்க. ஸோ அப்படிதான் வளர்ந்தோம். ஜடேஜாவா இருக்கிற அந்த ஓ ஏஸ் அந்த ஒரு வாக்கியங்கள் தான் வந்துட்டு என்ன சொல்றது அப்படியே காதுல ரீங்காரம் இட்டுட்டு இருக்கும் ஆஷனா பவுலிங் போடும்போது. அதெல்லாம் வந்துட்டு லைக் என்னதான் இருந்தாலும் டு பி ஆனஸ்ட் அதான் ஆஷே சொல்லுவாரு லைக் என் வாழ்க்கை ஃபுல்லா வந்துட்டு நான் தோனிக்கு தான் கடன் பட்டிருக்கேன். ஏன்னா ஒரு கெயில் மாதிரி ஒரு அந்த லெஜெண்டரி ஸ்டேட்டஸ்ல இருக்க பவுலர்ட்ட தம்பி நீ போய் ஃபர்ஸ்ட் ஒரு போடு அவன் அடிக்க மாட்டான் போ அப்படின்னு சொல்லி கொடுத்தா கண்டிப்பா அது ஒரு இதுவா தான் இருக்கும். நத்திங் அகெயின்ஸ்ட் கெயில், பட் ஆஷ்க்கு வந்துட்டு அந்த ஒரு கேலிபர் இருக்கு அப்படிங்கறத இது பண்றதுக்கு தான். சோ ரோஹித் சொல்லுங்க உங்க ஃபைனல் தாட்ஸ், அதோட நம்ம ரேப் அப் பண்ணிக்கலாம் அந்த செஷனை. ஆமா ப்ரோ, ஐ மீன் டு பி வெரி ஆனஸ்ட் வெரி எமோஷனல் மொமெண்ட். எனக்கு தெரிஞ்சு நம்ம சைல்ட்ஹுட்ல இருந்து பாக்குற ஒரு கிரிக்கெட்டர், சைல்ட்ஹுட் டிஃபைன் பண்ற ஒரு ஜெனரேஷன். அவரே சொன்னார்ல வி ஆர் த ஃபியூ ஓஜிஸ் லெஃப்ட் இன் த ட்ரெஸ்ஸிங் ரூம் அப்படின்னு. ரோஹித் சர்மாவா இருக்கட்டும், விராட் கோலியா இருக்கட்டும், அஸ்வினா இருக்கட்டும், நீங்க ஜடேஜா கூட எடுத்துக்கோங்க, ஃபார் தட் மேட்டர் ஜடேஜா எடுத்துக்கோங்க, MS தோனி எடுத்துக்கோங்க, ஒரு செட் ஆஃப் கிரிக்கெட்டர்ஸ் இவங்க எல்லாருமே பார்த்தா நம்ம எல்லாம் வளர்ந்துருக்கோம் அப்படின்றப்போ வெரி வெரி எமோஷனல் மூமெண்ட். ஒன் ஆஃப் தி என்ன சொல்றது, இந்த ஒரு மூமெண்ட் நம்ம மறக்க மாட்டோம் நினைக்கிறேன். எப்படி MS தோனி பத்தி நம்ம பேசுறோமோ, ரிட்டையர்மெண்ட் பத்தி நம்ம பேசுறோமோ, அது எவ்வளவு இம்பார்ட்டன்ட் நமக்கு ஞாபகம் இருக்கும், அந்த மாதிரி கண்டிப்பா இந்த ஒரு மூமெண்ட்டும் ஞாபகம் இருக்கும். இதை பத்தி நம்ம பேசுவோம் நிறைய. மோர் இம்பார்ட்டன்ட்லி பாத்தீங்கன்னா ரேவந்த் ப்ரோ மென்ஷன் பண்ண மாதிரி தான், இதுக்கப்புறம் இவ்வளவு தூரம் அவர் நிறைய கான்ட்ரிபியூட் பண்றாரு இந்தியன் கிரிக்கெட்டுக்கு. இதை தாண்டி அவர் கண்டிப்பா பண்ணதான் போறாரு. நோ செகண்ட் தாட் அபவுட். நான் முதல்லயே மென்ஷன் பண்ணிட்டேன் அந்த விஷயத்த. பட் எஸ், அவர் வந்து அடுத்து என்ன பண்ண போறாரு அப்படின்றதுதான் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஆவலா காத்துக்கிட்டு இருக்கேன். அண்ட் ஒரு லெஜெண்ட் ஆஃப் த கேம், டெஃபினட்டா நோ டவுட்டிங் தட். ஒரு ஆஃப் ஸ்பின், அதாவது நீங்க ஆஃப் ஸ்பின் அப்படின்னு எடுத்தீங்கன்னா டாப் 5 இன் த வேர்ல்ட், இன் வேர்ல்ட் கிரிக்கெட் வேர்ல்ட் ஹஸ் எவர் ப்ரொடியூஸ்ட் அப்படின்னு எடுத்தீங்கனாலே கண்டிப்பா அதுல அஸ்வின் பேர் இருக்கும், எனி டே இருக்கும் அப்படின்னு தான் தோணுது. ஒரு நெக்ஸ்ட் 30-40 இயர்ஸ் கூட அவரை பத்தி பேசிட்டே இருப்பாங்க. ஒரு லெஜெண்ட் ஆஃப் த கேம், எந்த விதமான சந்தேகமே இல்லை. இந்தியாவில கண்டிப்பா மிஸ் பண்ண போறாங்க அஸ்வினை. பட் வாஷிங்டன் சுந்தர், ஐ மீன் யூ வில் ஹேவ் டு க்ரூம் இல்ல, ஐ மீன் ஆல் குட் திங்ஸ் ஹேவ் டு கம் டு அன் எண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அப்படின்றப்போ we've seen ரவிச்சந்திரன் அஸ்வின் ரிட்டையர் அண்ட் நிறைய மெமரிஸ் ப்ரோ, டு பி வெரி ஆனஸ்ட். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா நான் நிறைய லிஸ்ட் டவுன் பண்ணேன். சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு அவர் ஆடதான் போறாரு, சேப்பாக்ல அவர் திரும்ப ஆடதான் போறாரு, அதை நம்ம போய் பார்க்க தான் போறோம். சோ அப்படின்றப்போ அதுல எந்த விதமான சந்தேகமே இல்லை. அண்ட் எஸ், டெஃபினட்டா அவரை வந்துட்டு நான் நிறைய டைம் லைவ் ஆடி விட்னஸ் பண்ணிருக்கேன். ஸோ அதெல்லாம் வந்துட்டு ரொம்ப ஹாப்பியா. அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி ரேவந்த் ப்ரோ கூட சொல்லியிருந்தாரு இந்த மாதிரி வந்து அவர் ஆடின கடைசி ஒயிட் பால் மேட்ச் ஃபார் இந்தியா அப்படின்னு. இன் சம் வே ஆர் தி அதர் நான் அந்த மேட்ச் பாத்தீங்கன்னா லைவ் அப்ப ஸ்டேடியம்ல பார்த்தேன். ஸோ அவர் சொன்னோடனே தான் ஸ்ட்ரைக் ஆச்சு, பரவாயில்ல அட்லீஸ்ட் அவர் ஆடின கடைசி ஒயிட் பால் மேட்ச் ஃபார் இந்தியா நம்ம அதை லைவா விட்னஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னு. ஸோ அந்த ஏதோ அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு மெமரியா இருக்கும் அது. சோ எஸ், நிறைய பேசிட்டோம் இந்த வீடியோல, பேசிட்டே இருக்கலாம். நீங்க சொல்ற மாதிரி இந்த வீடியோ ஒரு 1/2 hour கூட போகலாம். பட் யா, ரவிச்சந்திரன் அஸ்வின் ஹாப்பி ரிட்டையர்மெண்ட் ஆஷ்னா. சோ அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா எந்த விதமான நான் ரொம்ப நல்ல கரியர், ஒரு லெஜெண்டரி கரியர் கம்ஸ் டு an end. இன்னும் கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கலாம். எஸ், எனி கிரிக்கெட்டருக்கு நம்ம அதை சொல்லுவோம், எனி ஒரு லெஜெண்டரி கிரிக்கெட்டருக்கு நம்ம அதை கண்டிப்பாவே சொல்லுவோம். பட் எஸ், ஐ திங்க் ஹீஸ் ஃபெல்ட் இட் அஸ் த ரைட் டைம். அண்ட் with this WTC cycle ending, I think அதனால தான் அவர் அந்த டெசிஷன் எடுத்திருக்காரு அப்படின்றதும் எனக்கு தோணுது. So only 2 hours left behind the 2011 World Cup squad. அது ஒன்னு வந்துட்டு விராட் கோலி, இன்னொன்னு அஸ்வின். சோ இப்போ அவர் ஒருத்தர் மட்டும் தான் இருக்காரு, விராட் மட்டும் தான் அந்த 2011 அந்த பேட்ச்ல இருக்க ஒரே பிளேயர் நாட் yet retired. சோ அதான் he will go down into the books as a legend of the game தான். ஏன்னா அஸ்வின் மாதிரி எனிடே நீங்க ஒரு ரெட் பால் பெஸ்ட் டெஸ்ட் டீம், பெஸ்ட் டெஸ்ட் 11 எடுக்கிறீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 15ஸ்ல கூட நீங்க ஆஷை வச்சுக்கலாம். ஏன்னா அந்த மாதிரி ஒரு பவுலர் வித் த லெஜெண்ட்ஸ் ஆஃப் ஷேன் வார்னே, முரளிதரன், அடுத்து கண்டிப்பா ஆஷா தான் இருப்பாரு. ஏன்னா அந்த ஒரு லெஜெண்டரி ஸ்டேட்டஸ்ல வருது. ஸோ ஹோப்ஃபுல்லி முடிக்க மனசு இல்லாம முடிக்கணுமேன்ட்டு தான் நாங்க முடிக்கிறோம். ஸோ கண்டிப்பா இஃப் பாசிபிள் நாங்க இன்னொரு லைவ் வச்சு ஆஷன்னா பத்தி ஃபுல்லா டிஸ்கஸ் பண்றதுக்கு திரும்ப நானு, விக்கி ப்ரோ, பிரசாத் ப்ரோ அவங்கெல்லாம் ஏன்னா இன்னும் அவங்களோட கருத்துக்களை சொல்லல. ஸோ மோஸ்ட்லி அதை சொல்லி முடிக்கிறோம். ஸோ தேங்க்யூ ஆஷனா, தேங்க்யூ ஃபார் ஆல் யுவர் கான்ட்ரிபியூஷன்ஸ் டு த இந்தியன் டீம். இவ்வளவு டெஸ்ட் மேட்ச் வந்துட்டு விராட் கோலி ஜெயிச்சிருக்காரு அப்படின்னா அதுல வந்துட்டு ஒரு
60 to 40% உங்களோட கான்ட்ரிபியூஷன் தான் அதுல ஜாஸ்தி. லைக் நான் வந்துட்டு இன்னும் 70% சொல்லுவேன். ஏன்னா வின்னிங் என்னதான் இந்தியால இப்ப வந்துட்டு இப்ப நம்ம பாக்குறோம், இந்தியால ஒரு மேட்ச் வந்துட்டு டெஸ்ட் சீரிஸ் வந்துட்டு ஒயிட் வாஷ் ஆகுறாங்கன்ட்டு, அப்ப எந்த அளவுக்கு அவங்க டாமினேட் பண்ணி வச்சிருந்திருக்காங்க. ஒரு சீரியஸே லாஸ்ட் ஆகாம அண்டர் த கேப்டன்சி ஆஃப் விராட் கோலி அப்படின்னு நல்லா தெரிஞ்சுது. ஹோப்ஃபுல்லி ஆஷன்னா வந்துட்டு அவரோட யூடியூப் சேனல்ஸ் இன்னும் நல்லா கண்டினியூ பண்ணி இன்னும் கமெண்ட்ரி வந்து இன்னும் இது வந்து ஏதோ ஒரு வகையில நம்ம என்டர்டைன் பண்ணிட்டே இருக்கணும். ஆஸ் அ கிரிக்கெட்டரா ஹேட்ஸ் ஆஃப் ஆஷன்னா, யூ டிட் அ கிரேட் ஜாப் ஃபார் இந்தியன் டீம் அண்ட் தேங்க்யூ சோ மச் ஃபார் ஆல் யுவர் சர்வீசஸ். ஒரு 2013 சாம்பியன்ஸ் ட்ராஃபி வின் பண்றதுக்கு முழு காரணமும் நீங்களா தான் இருந்திருக்கீங்க. அண்ட் இந்தியா வந்துட்டு அந்த நம்பர் 1 ஸ்பாட் டெஸ்ட்ல ரீடைன் பண்றதுக்குமே வந்துட்டு மோஸ்ட்லி என்னதான் டீம் கான்ட்ரிபியூஷனா இருந்தாலும் உங்களோட கான்ட்ரிபியூஷனாலதான் வந்துட்டு லைக் அந்த டெஸ்ட் மேட்ச் நிறைய விராட் கோலியாலையும் வாங்க முடிஞ்சது. ஸோ வித் தட் நோட், மீ பிரபு, ரேவந்த் அண்ட் ரோஹித் சைனிங் ஆஃப் ஃப்ரம் யூ. வேற வழியே இல்லாம ஹேவ் அ குட் டே கைஸ். கண்டிப்பா இன்னொரு எக்ஸைட்டிங் வீடியோவோட வந்து பாக்குறோம். ஸோ இட்ஸ் a tribute to Ash. Thank you Ashna. Bye. Thank you so much guys. Thank you.